அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அஸ்ஹாபுல் வக்த் அய்யு பிஹுக்கும் நியாபத்தன். சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கை என்னது? அமல கொண்டா இமா இல்லையா? அதானே முக்கியம். சுன்னத்துல் ஜமாஅத் இது அமல கொண்டு இல்ல, ஏன் வச்சுக்கிறோங்க? அதுக்குதான் இப்ப இந்த சொன்னோம் இந்த ஆளுக்கு கொடுக்க தவுக்காரங்களாம் வாப்பா அலிஜுபாய்ங்கிறவர் கலைஞ்சா அலிஜுபாய். நமக்கு இமாம் அபுல் ஹசன் அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா மாதூர் 2 பேர் இருக்கிறா. ஷாபிமா அல் அஷரி, அபுல் ஹசன் அஷரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அக்கீதா. அவ ஆரம்பத்துல தவக்கூட்டத்தை சேர்ந்து 1000 கிதாபுகள் எழுதினா. தவுக்காரனுக்கு கிதாபுலாம் எழுதிட்டா. எழுதின உடனே ஒரு நாள் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனாம்ல வர்றா. வேகமா வந்து அபுல் ஹசனே என்னுடைய தீனுக்கு உதவி செய்யுங்களேன், என்னுடைய தீனுக்கு நீங்க உதவி செய்யுங்களேன்னு சொல்றா. என்னுடைய தீனுக்கு உதவி செய்யுங்களேன், நீங்க என்னுடைய தீனுக்கு உதவி செய்யுங்களேங்கிறான். 1000 கிதாப் இது வரைக்கும் தவுக்காரனுக்கு எழுதி வச்சுக்குது. கிதாப் 1 2 அழி உடனே விவசாயி யார நியாயமே அது என்னால முடியாதேன்னு சொல்றா. ஏன்னா 1000 கிதாப் எழுதிக்கிறேன், புத்திய கொண்டு அக்குல கொண்டு சரியா 4 3 7 3 4 7 நான் 3 12 எழுதி வச்சுக்கிறேனே, இது எப்படி இது பண்றதுங்கிற மாதிரி கேட்கிறா. அப்போ உடனே அவ என்ன சொல்றா? உன் மேல முடியாதுன்னு இருந்தா நான் சொல்ல மாட்டேங்கிறா. உன் மேல முடியாதுன்னு இருந்தா நான் சொல்ல மாட்டேன். டக்குன்னு முழிச்சுட்டா. இவ்வளவு நம்ம எதை தீனுன்னு நினைச்சோம்? தவுக்காரண்ட கொள்கையில தப்லீகாரண்ட கொள்கையில நம்ம தீன் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட தீனுக்கு உதவி செய்யறான், என்னோட தீனுக்கு கிதாப் எழுதுறான்னு கேட்கறாள. இப்ப இவ்வளவு கிதாபு, அப்ப அவளுடைய தீன் இல்ல, இது ஏதோ ஒரு தீனால இருக்குது. அப்ப 73 வகையான கூட்டத்துல 72 கூட்டத்துல இப்படி இந்த அன்னைக்கு ஜும்மா போகல. சரி, அப்ப எல்லாம் நினைச்சிட்டா அலி ஜுபா போய் ஓதிட்டாரு. அந்த ஜுபா போல் அடுத்த வாரம் ஒரு வாரம் இப்ப போன ஹதீஸ் சொல்லணுமே. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹதீஸ் சொல்லா? இல்மு இல்லையா பகம் இல்லையா, என்னோட தீன் அது எந்த தீனு பாக்கணுமே. ஒரு வாரம் கட் பண்ணிட்டா, ஜும்மாவுக்கு போகல, எல்லாம் வயிற்றால போது போல நினைச்சிட்டா. அடுத்த வாரம் போனா போய் அலம் மரம போய் அதான் எல்லா கூட்டம் அவ வந்துட்டா, லட்சக்கணக்கான ஆளுக்க கூட்டிடுறான். போய் ஏறி போய் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா ஹம்து ஸலாத் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு மனிதர்களை இது சொல்றதோட பேச்சு ஆகிக்குது. அந்த ஆல்மிசா ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஜுப்பா இருக்குதுல்ல, அதை கலந்து கையில் எடுத்தான். ஓ மனிதர்களே, இதோ பாருங்க, இந்த ஜுப்பாவை தூக்கி வீசினது போல நான் எழுதின அனைத்து கிதாபிலிருந்து நான் விடைபெற்று விட்டேன், நீங்க விட்டேன். அதெல்லாம் லலாலத்து வழிகாடு, ரசூலுல்லாவுடைய மார்க்கம் இல்ல, ரசூலுல்லாவுடைய தீன் அது இல்ல. நான் இந்த ஜுப்பாவை தூக்கி வீசினது போல நான் எழுதின 1000 கிதாபின் குப்பைன்னு சொல்லி தூக்கி வீசினேன். நம்பி மோசம் போயிடாதீங்க, அது நேர் வழி கிடையாது. நம்பி மோசம் போகாதீங்க, அதெல்லாம் வழிகாடு. நான் அதை விட்டு நீங்கிட்டேன்னு சொன்னான். உடனே அலி ஜுபாய்ங்கிறவரு அவ உம்மாட மாப்பிள்ளா இவ அசரி நாயகம் பிறந்த பிறகு அவ வாப்பா கொஞ்ச நாள் மறைஞ்சிட்டா. அவ உமா இவரு முடிச்சிருந்தா அலி ஜுபாய்ங்கிறவர். ஆக சாச்சா இவரு தானே ட்ரைனிங் கொடுத்து வளர்த்திருந்தாரு அவரை. ஆனா அதுவும் அலி ஜுபாயோட மகன் இல்ல, பொஞ்சாதி மகன். உடனே ஓடி வந்துட்டு என்னடா உனக்கு என்ன உனக்கு என்ன முடிச்சுட்டு இல்ல நான் கேட்கறேன் பதில் சொல்றேன், நீ என்ன வேணாலும் கேள் நான் பதில் சொல்றேங்கிறாரு. யாரு? அலி ஜுபாய். ஊர் கூட்டம் பாத்துக்கிட்டு தூக்கி வீசிட்டால, அந்த இதெல்லாம் இல்ல, இது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தீன் இல்ல, இது வேற சொல்லி உடனே கேட்டா. சரி நான் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு 3 புள்ள பிறந்துச்சு, 3 புள்ள சகோதரர்கள், 3 சகோதரர் புள்ள. ஏன்னா ஒரு ஆளு 10 வயசு பிள்ளையா இருக்கிற நேரத்துல, சிறு குழந்தையா இருக்கிற நேரத்துல மறைஞ்சிட்டார். இன்னொரு ஆளு வாலிபத்தை அடைஞ்சார், 50 வயசு, 60 வயசு, 2 பேரும் 60 வயசு. ஒரு ஆளு தீன் இஸ்லாத்துல இந்த பார்த்தா, இன்னொரு ஆளு காபிரா செத்தார். 3 பேர கதை என்ன, எவ்வளவு ரிசல்ட் என்னன்னு கேட்கிற. கேட்டோன்னு யூசுரா அந்த மோமினா மறைஞ்சானே அவன் சொர்க்கத்துக்கு போவான், காபிரா மறைஞ்சவன் நரகத்துக்கு போவான். இவ கேட்டா அந்த பொடியா 10 வயசு பொடியா எங்க போவான்னு கேட்டா. 10 வயசு பொடியா எங்க போவான்? அந்த பொடிய விமர்சனம் பெறுவான். விமர்சனம் அவனுக்கு நோ பேரடைஸ், நோ என்னது ஹெல். அவனுக்கு சொர்க்கம் இல்ல, நரகமும் இல்ல. அவனுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அவனுக்கு விமர்சனம். ஆண்டவனே எங்கட பெரிய நானா சொர்க்கத்தில் இருக்கிறார், அவரோட நான் கொஞ்சம் போய் உட்கார்ந்துக்கிறா, எங்க நானா விட்ட போய் இருக்கிறேனே, இங்க உட்கார்ந்துக்கிறேன், அங்கே போய் உட்கார்ந்துக்கிறேன்னு அவன் அல்லாட்ட கேட்டு அல்லா என்ன சொல்லுவான்? விடுவானா? போகும் அதே எழுது
உங்ககிட்ட அமல் இல்ல உன்னை உடையலாது. அவர் 60 வருஷம் எனக்கு தொழுதாரு, நோம்பு பிடிச்சாரு, எல்லாம் சரி, அதெல்லாம் ஒட்டிக்கிறான். ஆண்டவனே என்ன பொடியனா மௌத்தாக்கிட்டிய, என்ன 10 வயசுல மௌத்தாக்கிட்டா. எங்க நானா 70 வயசுல போய் பெரிய ஆலிமா இருந்தா பெரிய அப்படிதான் போய்த்துட்டார. என்ன 10 வயசுல பத்திட்டு என்னையும் எங்கட 4 வயசுக்கு போட்டு வச்சா நானும் கொஞ்சம் ஏதோ அவரை போல இல்லாட்டாலும் என்ன விளங்கி அவரை போல இல்லாட்டாலும் பருந்தையாவது தொழிப்பா பருந்தாரு எப்படியாவது பெய்கிறேன் இங்கிட்ட இல்லையா, அதனால கொஞ்சம் விடு, அது என்னோட குறை இல்லையா, 10 வயசுதான் எடுத்துட்டிய நம்ம போட்டு வச்சிருந்தா சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டா, அல்லாஹ் சொல் தந்தைய கொண்டு சுக்கர் சுமைரா, நீ அப்படிதான் காவிராதான் சாவா, காவிராதான் சுமை தந்தைய கொண்டு இதை பண்ணு. அப்ப நரகத்துல கிடக்குறான் தலையை காட்டுவான். ஆண்டவனே என் தம்பிய பொடியனா 10 வயசு பொடியனாய்க்கக்குள்ளேயே எடுத்துட்டியா, அதை போல நீ என்னையும் எடுத்து தொலைச்சிக்க கூடாதா, ஏன் போட்டா உனக்கு தான் தெரியுமே என் தம்பி நரகத்துல போயிருவாங்கிறதுக்காக வேண்டி அவனை 10 வயசுல எடுத்து தொலைச்சி இப்ப அவன் நரகம் இல்லாம சொர்க்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நரகம் இல்லாம என் தம்பி அண்ணா கடல்ல கிடக்கிறவங்களும் ஒரு ஐலாண்ட்ல இருக்க நல்லதுன்னு தீவுல துன்பம் இல்ல, ஆனா ஐலாண்ட்ல இருக்கிறவங்களும் மெயின்லேண்ட்ல இருந்துதான் நான் இடத்துக்கு போலாம் வாங்கலாம், இது சுத்தி வர கடல். அது போல அண்ணவனே என் தம்பியோட விஷயத்துல நீ இறக்கப்பட்டு 10 வயசு பொடியின சாவடிச்சிட்டியா, அது போல என்னையும் சாவடிச்சுன்னா எனக்கு சனியம் பிடிச்ச நகரம் நரகத்துல வராம நான் விமோசனமாக பத்திப்பனே சொன்னா ஆண்டவன் என்ன பதில் சொல்லுவான்னு அழிச்சு பாய்க்கு பதில் சொல்ல தெரியல போட உனக்கு பைத்தியம் முடிச்சிட்டான்னு சொன்னான். அப்ப சொல்றா எனக்கு பைத்தியம் இல்ல சாச்சா, உங்களுக்கு தான் பைத்தியம், நீங்க என்னையும் பைத்தியம் ஆக்கி வச்சு கிதாப் எழுத வச்சு தவ கூட்டத்தில் ஆக்கி வச்சு இந்த ஊர் உலகத்தெல்லாம் பைத்தியம் ஆக்கி வச்சுட்டியா, அல்லாஹ் அவருடைய ரசூல் என்ன காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓ மனிதர்களே பாருங்க, அப்படி இல்ல. அல்லாஹ் தால ஆதில ஹல்குகளை படைச்சான், ஹல்குகளை படை ஒரு கூட்டத்தை எடுத்து போனான், நீங்க என்னோட ரஹமத்துக்கு சொந்தமானவர்கள், உங்களுக்கு ஒண்ணு நான் பாராட்ட மாட்டேன். ஒரு கூட்டத்தை எடுத்து தூக்கி போட்டான், நீங்க என்னுடைய அதாபுக்குரியவர்கள், உங்களுக்கு ஒண்ணு நான் பாராட்ட மாட்டேன்னு சொன்னான். இதுல உள்நோக்கம் வைக்கலை, இதுக்காக வேண்டி தான் இவர் ஸ்ரீதேவி, இதற்காக வேண்டிதான் இவர் மூதேவி வைக்கல, உள்நோக்கம் வைக்கலை. விளங்கிச்சா? இதான் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை. அதனால அமலை கொண்டு சொர்க்கம் இல்லை. எப்படி